بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم. أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ولقد كرمنا بني آدم. صدق الله العظيم. قال نبينا صلى الله عليه وسلم: مثل الذي يذكر ربه والذي لا يذكر كمثل الحي والميت. وكما قال عليه الصلاة والسلام. கண்ணியத்திற்கும் மதிப்பிற்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் பாக்கியம் நிறைந்த உம்மத்துமார்களே, அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு தஆலா அவனது அன்பையும் அருளையும் பெற்ற நல்லடியாருடைய அந்த சில நம்மையும் சேர்த்து நல்லது புரிவானாக. ஆமீன். உலக பொதுமறையை தன்னுள் ஏந்தி ஒப்பில்லாத குணபாடுகளை உள்ளுக்குள் பதித்து மனித சமுதாயம் என்ற பேரவையின் தலைமைத்துவத்திலே சொலிக்கும் மொழியாக தோன்றிய உத்தம திருத்தூதர் அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னவர்களின் வாழ்க்கை வழிமுறைகளை அடிச்சுவடுகளை பிறழாமல் பின்பற்றி வந்த சத்திய சஹாபாக்கள், தாபியீன்கள், தபா தாபியீன்கள், நல்லவர்கள், நம்மவர்கள் அல்லாஹ்வுடைய மஜ்லிஸில் அமர்ந்திருக்கக்கூடிய, அல்லாஹ்வுடைய மஜ்லிஸிற்கு வருகை தந்து கொண்டிருக்கக்கூடிய, வருகை தரக்கூடிய, குறிப்பாக உலகத்திலே உண்டான ஒவ்வொரு முஸ்லிமான ஆண் பெண் அனைத்து மக்கள் மீதும் இறைவனின் சாந்தியும் சமாதானமும் என்றும் நிலவிக் கொண்டிருக்கட்டுமாக. ஆமீன். அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு தஆலா இந்த புனிதமான ஜிம்மாவுடைய தினத்திலே துஆக்கள் ஒப்புக்கொள்ளப்படக்கூடிய நேரத்திலே நம்மவர்களுடைய தேவைகள், நம் மனைவி மக்களுடைய தேவைகள், பெற்றோர்கள், உற்றார்கள், ஆசிரியர்கள், உறவினர்கள், உடன் பிறந்த சகோதர சகோதரிகள், சொந்த பந்தங்கள், ஊர்வாசிகள், உலகத்தில் உண்டான ஒவ்வொரு முஸ்லிமான அனைத்து மக்களுடைய தேவைகளும் அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் பிடித்தமானதாக இருந்தது என்று சொன்னால் ரப்புல் ஆலமீன் முறைப்படுத்தி கொடுப்பானாக. வாழக்கூடிய காலம் சில காலம். இக்காலகட்டத்தில் நோய் நொடி இல்லாத வாழ்க்கையை நமக்களித்து குறிப்பாக மருத்துவ செலவினங்களை விட்டும் ரப்புல் ஆலமீன் நம்மையும் நம்மவர்களுடைய குடும்பங்களையும் பாதுகாத்து தந்தல்வானாக. ஆமீன். இறுதியாக ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா. யா அல்லாஹ், இந்த உலகத்தினுடைய அனைத்து நற்பாக்கியங்களையும் எங்களுக்கு கொடுத்து வஃபில் ஆகிரத்தி ஹஸனா, இன்னும் மறுமையினுடைய அனைத்து நற்பாக்கியங்களையும் எங்களுக்கு கொடுத்து வகீனா அதாபன்னார், நரக நெருப்பை விட்டு எங்களை பாதுகாத்து தந்தருள்வாயாக. ஆமீன். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு தஆலா நம்ம எல்லாம் ஒரு சங்கைக்குரிய ஜிம்மாவுடைய தினத்திலே ஒன்று சேர்த்து வைத்திருக்கின்றான். எந்த வார்த்தையை பேசுகின்றோமோ, எந்த வார்த்தையை கேட்கின்றோமோ, பேசக்கூடிய நாவிற்கும் கேட்கக்கூடிய செவிகளுக்கும் அதை முறையாக பின்பற்றி வாழக்கூடிய ஒரு தௌஃபீக்கை ரப்பில் ஆலமீன் ஏற்படுத்தி கொடுப்பானார். ஆமீன். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, படைப்புகளிலே சிறந்த படைப்பு என்று கருதக்கூடிய மனிதனை குறித்து குர்ஆன் என்ன குறிப்பிட்டு காட்டுகின்றது? மனிதன் உண்மையிலேயே உயர்ந்தவனா? உண்மையிலேயே மனித படைப்புகளிலேயே மனிதன் சிறந்தவன் தானா? அல்லது உலகத்தினுடைய படைப்பினங்களோடு ஒப்பிடும்போது மனிதனுடைய நிலைப்பாடு எவ்வாறு இருந்து கொண்டிருக்கின்றது? குர்ஆன் ஒரு வார்த்தையை பெருமக்களை அழுத்தமாக சொல்லிவிடும். யார் ரப்பினுடைய நினைவோடு, அல்லாஹ்வுடைய தொடர்போடு தன்னுடைய வாழ்க்கையை அமைத்து கொண்டார்களோ அவர்கள் மனித படைப்புகளில் ஆக சிறந்தவர்கள் என்பதாக ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றார். யார் ரப்பை, அல்லாஹ்வை மறந்தவர்களாக, இறை கட்டளை தெரியாதவர்களாக, அறியாதவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்களோ அவர்கள் மனித படைப்புகளில் ஆக கெட்டவர்கள் என்பதாக, பெருமக்களே இழிவானவர்கள் என்பதாக ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றார். சங்கைக்குரியவர்களே, ஒரு மனிதனுடைய நடை, உடை, பாவனை, பேச்சு, கேலி, சிரிப்பு, இப்படி கோபம், அன்பு, எது வேண்டுமானாலும் நாம் வைத்துக் கொள்ளலாம். எதுவாக இருந்தாலும் அது ரப்பினுடைய, அல்லாஹ்வினுடைய நினைவோடு அது இருக்குமேயானால் கோபப்படுகின்றான்,
அந்த கோபம் அல்லாஹ்விற்காக இருக்க வேண்டும், உண்மைக்காக இருக்க வேண்டும். பிரியப்படுகின்றான், அந்த பிரியம் ரப்புக்காக இருக்க வேண்டும், அல்லாஹ்விற்காக இருக்க வேண்டும். நடந்து செல்கின்றோம், அந்த நடை இறைநடையாக இருக்க வேண்டும், ரப்புக்காக வேண்டி, ரப்பினுடைய நன்மையை தேடுவதற்காக வேண்டி அந்த நடை இருக்க வேண்டும். இப்படி எதுவாக இருந்தாலும் அந்த வாழ்க்கையினுடைய வழிமுறை ரப்பை கொண்டு தொடர்புடையதாக இருந்தது என்று சொன்னால் அவர்கள்தான் சிறந்த படைப்பு மனிதர்கள் என்பதாக குர்ஆன் தெளிவாக சொல்லி காட்டுகிறது. வக்ஸித் ஃபீ மஷ்யிக், அல்லாஹ் சொல்லுவான், வகுலுல் மின் சௌத்திக், உனது நடையை பணிவாக மேற்கொள். வக்ஸித் ஃபீ மஷ்யிக் வகுலுல் மின் சௌத்திக், உன்னுடைய பேச்சை சத்தத்தை தாழ்த்திக் கொள்ளுங்கள் என்பதாக குர்ஆன் சொல்கின்றது. வக்ஸித் ஃபீ மஷ்யிக் என்று சொன்னால் பெருமக்களே உனது நடையில் பணிவாக நடந்து கொள் என்று சொன்னால் இறை கட்டளைக்கு இயங்கி அல்லாஹ் எந்த கட்டளையை உன்னிடத்திலே விரும்புகின்றானோ, எதை நீங்கள் செய்ய வேண்டும் என்பதாக சொல்லுகின்றானோ அந்த கட்டளையின் பிரகாரம் என்ன செய்து கொள், பணிவாக இருந்து கொள். சத்தத்தை உயர்த்தாதீர்கள், சத்தத்தை தாழ்த்தி கொள்ளுங்கள், பணிவான சத்தத்தை மேற்கொள்ளுங்கள். வக்ஸித் ஃபீ மஷ்யிக் வகுல் மின் சௌத்திக் என்று சொன்னால் அந்த சத்தம் இறை கட்டளை எதற்காக வேண்டி உங்களுடைய சத்தத்தை உயர்த்த வேண்டும் என்பதாக சொல்கின்றதோ, எந்த விஷயத்திற்காக வேண்டி உங்கள் சத்தம் உயர வேண்டும் என்று சொல்கின்றதோ அந்த ரப்புல் ஆலமீன் தொடர்பு இல்லாத சத்தமாக இருந்தது என்று சொன்னால் எக்காலகட்டத்திலும் நீங்கள் என்ன செய்யக்கூடாது, உங்களுடைய சத்தத்தை உயர்த்தக்கூடாது. குர்ஆன் சொல்கிறது. சொல்லிட்டு அல்லாஹ் சொல்லுவான், என்ன அன்கரல் அஸ்வாத்தி ல சௌத்துல் ஹபீர், சத்தங்களில் கேடுகட்ட சத்தம், சத்தங்களில் மிக கேவலமான சத்தம், அருவருப்பான சத்தம் எதுவென்று சொன்னால் சௌத்துல் ஹபீர், கழுதையின் சத்தம் என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கின்றார். பெருமக்களே, என்றைக்கு இறை கட்டளைக்கு இயங்காமல் எந்த விஷயத்தில் பணிவாக நடக்க வேண்டும் என்பதாக குர்ஆன் சொல்கின்றதோ, எந்த விஷயத்தில் சத்தத்தை உயர்த்த வேண்டும் என்பதாக சொல்கின்றதோ, இது ரெண்டையும் தவிர்த்து விட்டு ஒரு மனிதன் சத்தமாக மேற்கொண்டான் என்று சொன்னால் அவர்களுடைய சத்தம் இன்ன அன்கர லசௌத்துல் ஹபீர், கழுதையின் சத்தத்தை விட மிக கேவலமானது என்பதாக பெருமக்களே குர்ஆன் சொல்லி காட்டுகின்றது. குரல்களில் எல்லா குரல்களும், நாம் விடக்கூடிய குரல் இருக்கின்றது, எல்லா குரல்களும் வெறுக்கத்தக்கதல்ல. அல்லாஹ் சொல்லுவான், எனவே சத்தமாக பேசக்கூடாது, சத்தமாக குரல் கொடுக்கக்கூடாது என்பதல்ல, ரப்புல் ஆலமீனுக்கு தொடர்புடைய சத்தமாக இருக்க வேண்டும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த தீனை கொண்டு தன்னுடைய சத்தத்தை உயர்த்தினார்களோ, சஹாபா பெருமக்கள் எந்த சத்தத்தை கொண்டு எந்த நலிவை கொண்டு இந்த தீனை ரப்புல் ஆலமீனை நெருங்கினார்களோ அந்த காரணத்திற்கு மட்டும் உங்களுடைய சத்தத்தை உயர்த்தி கொள்ளுங்கள் என்பதாக பெருமக்களை இந்த ஆயத்திற்கு இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தஃப்சீர் எழுதுகின்றார்கள். அது சத்தமாக இருக்கலாம், நமது நடையாக இருக்கலாம், அல்லது நமது ஆடையாக உடையாக இருக்கலாம், பாவனையாக இருக்கலாம், பேச்சாக இருக்கலாம். இன்னும் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் பெருமக்களை, எதுவாக இருந்தாலும் சரி அந்த வாழ்க்கையினுடைய நடைமுறைகள் அல்லாஹ்விற்கு தோதுவானதாக ரப்புல் ஆலமீன் சொன்ன வார்த்தையை கொண்டு இருந்தது என்று சொன்னால் அவர்கள்தான் மனிதர்களில் சிறந்தவர்கள் என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய பரிசுத்த வேதத்திலே சொல்லி காட்டுகின்றான். அல்லாஹ் ஒரு இடத்துல சொல்லுவான், வலக்கது கர்ரம்னா பனி ஆதம். நம்ம இந்த ஆயத்தை எடுத்துக்கிட்டு என்ன சொல்றோம், மனிதர்கள் தான் உலக படைப்புகளிலேயே மனிதர்கள் தான் சிறந்த படைப்பு என்பதாக சொல்லுவோம். வலக்கது கர்ரம்னா பனி ஆதம். நாம நினைத்து விடக்கூடாது பனி ஆதம் மனிதர்கள் எல்லா மக்களுமே சிறந்தவர்கள் அல்ல. குர்ஆன் சொல்லுகின்றது. இந்த ஆயத்தினுடைய தோரணையை பெருமக்களை நாம் பார்க்க வேண்டும். வலக்கது கர்ரம்னா பனி ஆதம், ஆதமுடைய மக்கள் தான் சிறந்தவர்கள். அல்லாஹ் அந்த இடத்துல சொல்லி காட்டியிருக்கலாம், வலக்கது கர்ரம்னா ரஜுல், மனிதர்கள் சிறந்தவர்கள் என்பதாக சொல்லி இருக்கலாம். ஆனால் ரப்புல் ஆலமீன் மனிதர்களை, இந்த மனிதர்கள் என்ற வார்த்தையை இந்த அத்தியாயத்தில் அல்லாஹ் பயன்படுத்தவில்லை. வலக்கது கர்ரம்னா பனி ஆதம், ஆதமுடைய சந்ததிகள். அப்ப ஆதமுடைய சந்ததிகள் என்று சொன்னால் பெருமக்களே எல்லா மக்களும் அடங்குவார்கள். உலகத்தில் படைக்கப்பட்ட முதல் மனிதர், முதல் உருவம் கொடுக்கப்பட்ட மனிதர் யார் என்று சொன்னால் எல்லாம் மனித விஷயம்தான்.
மனிதன் என்ற வார்த்தைக்கு ஆதம் என்பதாக பொருள் கொள்ளப்படும். அது மார்க்கத்தை சார்ந்த விஷயமாக இருந்தாலும் சரி, அல்லது மார்க்கத்தை சாராத பிரபல சகோதரர்களாக இருந்தாலும் சரி, அவர்கள் சொல்லக்கூடிய வார்த்தை என்னவென்று சொன்னால், உலகத்தில் தோற்றுவிக்கப்பட்ட மனிதர் யார் என்று சொன்னால் ஆதம். இதற்கு பலவிதமான பல கொள்கையில் உள்ளவர்கள், பல மத சகோதரர்கள் பல பெயர்களை வைத்துக் கொள்வார்கள். பெருமக்களே, இதுல எல்லா மனிதர்களும் அடங்கக்கூடியவர்களாக இருக்கின்றோம். ஆனால் அல்லாஹ் ஆயத்தில் சொல்லக்கூடிய வார்த்தை என்னவென்று சொன்னால், வலக்கது கர்ரம்னா பனி ஆதம், ஆதமை நாம் சங்கைக்குரியவர்களாக, ஆதமுடைய மக்களை நாம் சங்கைப்படுத்தக்கூடியவர்களாக உருவாக்கி வைத்திருக்கின்றோம். இவர்கள் தான் சங்கைக்குரியவர்கள் என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகின்றார். பெருமக்களே, ஏன் இந்த வார்த்தையை அல்லாஹ் இப்படி பயன்படுத்த வேண்டும்? அப்படி என்று சொன்னால் ஆதமியுன் அரபியில் சொல்லுவார், ஆதமியும். அப்ப ஆதம் என்றால் என்ன? ஆதம் அலைஹிஸ்ஸலாம் பெயரை சொல்றோம். ஆதம் என்றால் என்ன? ஆதமுடைய சந்ததிகள் என்று ஏன் சொல்லுகின்றான்? ஒட்டுமொத்தமாக யா அய்யுஹன் நாஸ், ஓ விசுவாசிகளே, அல்லது மூமின்களே, அல்லது மனிதர்களே, உலக சமுதாயத்தை மொத்தமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி இருக்கலாம். பெருமக்களே, ஆதமுடைய மக்கள் என்று சொன்னால் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்களிடத்திலே எந்த பண்பை நாம் கொடுத்தோமோ, நல்ல விலகல், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் முதல் படைப்பு என்பதாக நாம் எந்த மனிதரை சொல்லுகின்றோமோ, எந்த மனிதரை நாம் உருவாக்கம் கொடுத்தோமோ, அந்த மனிதனிடத்திலே சில பண்புகளையும் நாம் கொடுத்தோம். மற்றவரிடத்தில் எல்லாம் சொல்லுவோம். அந்த பண்புகள் எல்லாம் யாரிடத்துல இருக்கின்றதோ அவர்கள் மட்டும்தான் ஆதமுடைய மக்கள். எல்லாரும் ஆகிட முடியாது. அதனால தான் ரஜுலுன் என்ற வார்த்தை, மனிதர்கள் என்ற வார்த்தையை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அங்கே பயன்படுத்தவில்லை. அப்படி என்ன ஆதம் என்று சொல்லக்கூடிய அந்த முதல் மனிதனிடத்திலே நற்பண்புகள் என்ன இருந்தது? ஆதமியுன், இவர்களை பின்பற்றக்கூடியவர்கள் சிறந்தவர்கள். வலக்கது கர்ரம்னா பனி ஆதம், இவர்கள் தான் சிறந்தவர்கள் என்று சொல்லுகின்றானே. அப்போ ஒட்டுமொத்தமாக சொல்லாத இறைவன் ஆதம் என்று சொன்னால் ஆதம் இடத்திலே என்ன நற்பண்புகள் இருந்தன? பொதுவாகவே ஒரு மனிதரை படைச்சிட்டோம் அப்படின்னு சொன்னா, உருவாக்கம் கொடுத்துட்டோம் என்று சொன்னால், அந்த மனிதனுடைய தராதரம் என்ன, அவருடைய வாழ்க்கை வழிமுறைகள் என்ன என்பதை எல்லாம் விளங்க வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுவான், எதை அல்லாஹ் சுட்டி காட்டினாலும், ஆதமிடத்தில் ஒரு பண்பை நாம் கொடுத்தோம், எதை நாம் சுட்டி காட்டினாலும் அதை செய்யக்கூடியவர்களாக இருந்தார். ஆக மனிதர்கள் சிறந்தவர்கள் என்பதற்கு அல்லாஹ்வுடைய கட்டளையை, அவனுடைய வழிமுறைகளை பின்பற்றியவர்கள் சிறந்தவர்கள் என்பதாக சூசகமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகின்றார். உதாரணம் சொல்லுவார், அல்லாஹ்வே உதாரணம் சொல்லுகின்றார். எல்லாரும் அறிந்த விஷயம்தான். சொர்க்கத்தில் ஆதம நம்ம வச்சிருந்தோம். அவருடைய கோணலான விழா எலும்பிலிருந்து ஒரு பெண்மணியை நம்ம என்ன செஞ்சோம்? ஹவ்வா அம்மையாரை நம்ம படைச்சோம். எல்லா சுகபோகங்களும் அந்த சுவர்க்கத்திலே கொடுக்கப்பட்டது. ஒரு சிறு பாவத்தை செஞ்சிட்டார். அறிஞ்ச விஷயம் தான், எதை உண்ணக்கூடாது என்பதாக இறை கட்டளை சொன்னதோ அதை அந்த ஆதம் அலைஹிஸ்ஸலாம் என்ன செஞ்சார் அப்படின்னு சொன்னா, சாப்பிட்டாரு, கீழே இறங்கிட்டார். அல்லாஹ் சொல்றான், குல் நஹ்பித்து, குர்ஆன் சொல்லுது, குல் நஹ்பித்து மின்ஹா ஜமீஆ. எப்பொழுது என்னுடைய இறை கட்டளைக்கு நீங்கள் முரண்பட்டீர்களோ அப்பொழுது நம்ம என்ன செஞ்சோம்? வெளியேறிருங்க சொன்னோம். ஒற்றை வார்த்தை தான், குர்ஆனுடைய வார்த்தை. பெருமக்களே, குல் நஹ்பித்து மின்ஹா ஜமீஆ, ஒட்டுமொத்தமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொன்ன வார்த்தை என்ன? நம்முடைய இறை கட்டளைக்கு என்றைக்கு நீங்கள் மாறு செய்தீர்களோ, குல் நஹ்பித்து மின்ஹா ஜமீஆ, ஒட்டுமொத்தமாக இந்த இடத்துல நீங்கள் இருக்க முடியாது. சொர்க்கத்தில் இங்கே இருக்க வேணாம், ஓரத்தில் இருந்துக்கிடுவோம். இந்த ஊர்ல இருக்க வேணாம், பக்கத்து ஊர்ல இருந்துக்கிடுவோம். பக்கத்து ஊர்ல இருக்க வேணாம், பிற மாநிலங்களில் இருந்துக்கிறோம். பிற மாநிலங்களில் இருக்க வேண்டாம், உலக நாடுகளில் ஏதாவது ஒரு நாடுகளில் நாங்கள் என்ன செஞ்சுக்கிடுவோம்? இருந்துக்கிறோம் என்று சொல்ல முடியாத அளவு இந்த இடத்திலே, சொர்க்கத்திலே, இந்த இடத்திலே, இங்கே இருக்கக்கூடிய எந்த இடத்திலும் உங்களுக்கு வேலை இல்லை. அல்லாஹ் சொல்றான், இந்த ஒற்றை வார்த்தையை புரிந்த அந்த ஆதம் என்ன செஞ்சாரு? வெளியேறிட்டார் தன்னுடைய மனைவியோட. அல்லாஹ் நம்ம புழக்கத்தில் சொல்லுவோம், அல்லாஹ் தூக்கி எறிஞ்சிட்டான், அல்லாஹ் தூக்கி எறிஞ்சிட்டான். இதல்ல பெருமக்களே, அவருடைய தவறு. அல்லாஹ் சொன்னா, இல்ல நான் தெரியாம செஞ்சிட்டேன், என்னுடைய தவறை மன்னிச்சுக்கிருக்கேன். எவ்வளவோ போராடினார். அல்லாஹ்வுடைய கட்டளை வந்துருச்சு, இறங்குங்க, குல் ஹபித்து மின்ஹா ஜமீஆ. இந்த ஒற்றை வார்த்தைக்குத்தான் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் என்ன செஞ்சாரு? கீழே இறக்கப்பட்டார்.
நல்லா சிந்தனை செஞ்சு பார்க்கணும். எதற்கு ஆதமை உயர்ந்தவன் என்பதாக நாம் சொல்லுகின்றோம். கீழே என்ன செஞ்சு ஏற்படுச்சுன்னா இறக்கி விடப்பட்டுச்சு. இதே விஷயம் ஷைத்தானுக்கும் சொல்லப்பட்டுச்சு. ஆதமுக்கு சஜிதா செய்யுங்க, ஃபஸஜிது, எல்லாம் சஜிதா செய்தார்கள். இல்லா இப்லீஸ், ஷைத்தானை தவிர ஒட்டுமொத்த சமூகமும் ஒட்டுமொத்த மலக்குமார்களுடைய கூட்டமும் சஜிதா செய்தன. இல்லா இப்லீஸ், இப்லீஸை தவிர, ஷைத்தானை தவிர. குர்ஆன் சொல்லுது. இதே கட்டளை எந்த ஆதமுக்கு ரப்புல் ஆலமீன் கீழே இறங்கிருங்க என்பதாக சொன்னானோ இதே கட்டளையத்தான் என்ன செய்யப்பட்டுச்சு, ஷைத்தானுக்கும் சொல்லப்பட்டுச்சு. குல் ரஹப, வெளியே போ, அல்லாஹ் சொன்னான், வெளியே போ. ஆனா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் தூக்கி எறியப்பட்ட பொழுது வருந்தினார்கள். ஹவ்வா அம்மையார் வருந்தினார்கள். பாவத்தை நம்ம செஞ்சிட்டோம், அதனால அல்லாஹ் போய் சொல்றான், இறக்கி விட்டுட்டான். நம்ம என்ன செஞ்சிட்டோம், அல்லாஹ் மன்னிக்காதவரை நம்ம என்ன செய்ய முடியாது, மேலிடத்துக்கு போக முடியாது. மனிதர்களுடைய இயற்கை குணம் இதைத்தான் அல்லாஹ் சொல்றான். இந்த குணம் அல்லாஹ்வுடைய புறத்தில் இருந்துதான் இந்த குணம் எங்களுக்கு வந்துச்சு. அல்லாஹ்வுடைய கட்டளையை கொண்டுதான் நாங்க பாவம் செஞ்சது காரணமாகத்தான் அல்லாஹ் எங்களுக்கு தண்டனையை கொடுத்தான் என்பதாக ஆதம் நினைத்தார். அதே போன்று நீங்க மனிதராகப்பட்டவர்கள் உயர்ந்தவர்கள் என்று சொன்னால், மனிதர்கள் உயர்ந்தவர்கள் என்று சொன்னால், ஆதமுடைய மகன் உயர்ந்தவன் என்று சொன்னால், இந்த தன்மை ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய தன்மை மனிதனிடத்திலே யாருக்கு வருகின்றதோ இந்த மனித படைப்பு தான் உயர்ந்த படைப்பு என்பதாக ரப்புல் ஆலமீன் தெளிவாக சொல்லி காட்டுகின்றான். பெருமக்களே, ஷைத்தான் சொன்னதின் காரணமாக அவனுடைய நிலைமை என்ன, எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். வழிகேட்டிலே இருந்து கொண்டு இருப்பது மட்டுமல்ல, வழிகேட்டிலே மக்களை இழுத்து கொண்டு இருக்கின்றான். இதுதான் பெருமக்களின் நிதர்சன உண்மை. அதுதான் எதற்கு அழுதான் என்று சொன்னால், எதற்கு அழுதான், எல்லா மக்களையும் கெடுக்க வேண்டும், போட்டி போட்டு நான் கெடுப்பேன். சந்தோஷத்தின் உச்சத்தில் அந்த ஷைத்தான் அழக்கூடியவனாக இருந்தான். ஆனால் இந்த ஆதம் இவரும் அழுதார். பக்கீத்து ஆதம் இவரும் அழுதார். எதற்காக வேண்டி அழுதார், தான் செய்த ஒரே ஒரு பாவத்தின் காரணமாக ரப்புல் ஆலமீன் தூக்கி எறிந்து விட்டானே என்பதாக. இரண்டு மனிதர்களுடைய கண்களிலும் தண்ணீர் வடிந்தது. பெருமக்களை சிந்தனை செய்து பார்க்க வேண்டும். பகா, ரெண்டு பேரும் அழுதார்கள். ஒரு மனிதனுடைய கண்ணிலிருந்து வரக்கூடிய அந்த தண்ணீர் இறை கட்டளையின் கவலையாக இருந்தது. அந்த இப்லீஸுடைய கண்களிலிருந்து வரக்கூடிய அதே தண்ணீர் உலக மக்களை கெடுக்கக்கூடிய தண்ணீராக இருந்தது. இதை வைத்துத்தான் அல்லாஹ் சொல்லுவார், உலகது கர்மம்னா பனி ஆதம், ஆதமுடைய சந்ததிகள் சிறந்தவர்கள் என்று சொன்னால், ஆதமுடைய முழுமையான வழியை யார் பின்பற்றுகின்றார்களோ அவர்கள் தான் உயர்ந்த சிறந்தவர்கள். தொழுகிறோம், நோன்பு வைக்கிறோம், இன்ன பிற அமல்களை எல்லாம் செய்கின்றோம். ஆனால் இறை கட்டளை எதை சொன்னதோ, எந்த குணாதிசயங்கள் மனிதனிடத்தில் இருக்க வேண்டும் என்று சொன்னதோ அது எங்களிடத்துல இல்லை. நாங்க அதை செய்யல, தொழுகிறோம், இதர வழிபாடுகளை எல்லாம் செய்கின்றோம் ஒரு புறம். மறுபுறம் என்னவென்று சொன்னால், முழுக்க முழுக்க இப்லீஸ் இல்லா இப்லீஸ், நான் ஒருபோதும் சஜிதா செய்ய மாட்டேன் என்பதாக எந்த இப்லீஸ் எந்த வார்த்தையை சொன்னாலும் பெருமக்களே, அந்த வார்த்தையை எடுத்துக்கொண்டு நடக்கக்கூடிய இன்றைக்கு மூமினுடைய சமுதாயத்தை நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் உலகம் முழுவதும் நாம் பார்க்கலாம், அதிகமாகிவிட்டது. வணக்க வழிபாடுகள் உள்ளவர்களையே அல்லாஹ் சொல்றான், உயர்ந்தவர்களாக நீங்க ஆக முடியாது, மனிதன் உயர்ந்தவன் என்பதாக நீங்க சொல்லிக் கொள்ளாதீர்கள், ஆதமுடைய பண்பை பின்பற்றாத வரை அல்லாஹ் சொல்றான். இப்ப நம்ம சிந்தனை செய்து பார்க்க வேண்டும் பெருமக்களை, சங்கைக்குரியவர்களே. இதுவே அல்லாமல் முழுக்க முழுக்க ஷைத்தானுடைய வழிகேட்டிலே அல்லாஹ்வுடைய என்னுடைய சுஜூத் மௌத் வரையிலும் என்ன செய்யாது, அல்லாஹ்வுடைய சன்னிதானத்தில் படவே செய்யாது, படவும் விடமாட்டோம். ஷைத்தானுடைய கட்டளை. இன்னைக்கு சிந்தனை செய்து பாருங்க, உலகத்திலே வாழக்கூடிய ஒவ்வொரு முஸ்லிம் இன்றைய சமுதாயத்தில் இருக்கக்கூடிய மக்களும், ஆண்களும் சரி பெண்களும் சரி, எல்லா விஷயங்களிலும் போட்டி போடுகின்றோம். எல்லா விஷயங்களிலும் உலக நடைமுறைகள், சொத்துக்கள், வீடுகள், குடும்பங்கள், சகோதர சகோதரிய விஷயங்கள், திருமணங்கள், நிக்காக்கள், தலாக்குகள், குலாக்கள், வியாபாரங்கள், படிப்புகள், இப்படி உலக சமுதாயத்தில் என்னென்ன விஷயங்கள் இருக்கின்றதோ அத்துணை விஷயங்களிலும் இந்த மூமினாகப்பட்ட இந்த சமூகம் சண்டையிட்டுக் கொண்டு இருக்கின்றது. ஆனால் எந்த சுஜூத், எந்த நெற்றி அல்லாஹ்விடத்திலே பட வேண்டும் என்பதாக சொல்லுகின்றானோ இதை நீங்கள் பின்பற்றினால் மட்டுமே நீங்கள்
உயர்ந்த சமுதாயம், உயர்ந்த மனிதர்கள் என்பதாக சொல்கின்றான பெருமக்களே. அந்த ஒரு விஷயம் இன்றைக்கு என்ன ஆயிருச்சு, நம்மள்கிட்ட இல்லாம போயிருச்சு. இது மோமின்களுக்கு பற்றி சொல்லக்கூடிய விஷயம். இவங்க இப்படி இருக்கக்கூடிய நாம என்ன சொல்லிக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொன்ன அந்த ஆயத்தை வச்சு, வலக்கது கர்ரம் நான் பனி ஆதம், வலக்கது கர்ரம் நான் பனி ஆதம், நாங்க முஸ்லீம் ஆயிட்டோம், வலக்கது கர்ரம் நான் பனி ஆதம், நாங்கள் மூமினா ஆயிட்டோம். எனவே அவங்களை நாங்க என்ன செய்யறோம், இஸ்லாமிய சமூகத்தை நாங்க பின்பற்றிக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி எப்படி பின்பற்ற முடியும்? அல்லாஹ் தெளிவா சொல்லிட்டான். ஹதீஸ்ல நம்ம பார்க்க முடியும். மூசா அலைஹிஸ்ஸலாம் எல்லாம் கேள்விப்பட்ட விஷயம்தான். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வை சந்திக்கும் போது தூர் சீனா மலைக்கு போகும்பொழுது ஷைத்தான் ஒரு விஷயத்தை சொல்லிவிட்டான். மூசாவே, அல்லாஹ்விடத்துல ஒரு விஷயம் எனக்காக வேண்டி கேட்டுட்டு வாங்க, நான் தௌபா செய்ய தயாராக இருக்கிறேன். யாரு கேட்கிறா? அப்படியா? ஷைத்தான் மூசாட்ட சொல்லி விடுறார். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய விஷயத்துல நான் தவறு செஞ்சுட்டேன், அல்லாஹ்ட்ட கேளுங்க, நான் தௌபா செய்வதற்காக வேண்டி தயார் நிலையில் இருக்கின்றேன். அல்லாஹ் சொன்னா என்னுடைய பாவத்தை மன்னிப்பேன் அப்படின்னு சொன்னா நான் தௌபா செஞ்சிருவேன். சந்தோஷம் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு. ஏண்டா மேப்படியா தலைமை சரியாக ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னா ஒட்டுமொத்த சமூகமும் சரியா ஆயிரும். ஷைத்தான் முதல்ல வந்துட்டான்னு வைங்க, இன்னைக்கு நம்மளாம் ஷைத்தானா இருக்க மாட்டோம். அல்லாஹ் பாதுகாக்க. உண்மை அதானங்க. இன்னைக்கு ஒரு மனிதன் கெடுதியான வழியில போறான், ஒரு பெண்மணி கெடுதியான வழியில போறாங்க, அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு மாறு செய்யறாங்க, அல்லாஹ் என்னென்ன சட்டதிட்டங்களை சொன்னானோ அதையெல்லாம் விட்டு போறோம் அப்படின்னு சொன்னா இதற்கு காரணம் யார்? எப்படியா தானே இல்ல இப்லீஸ், ஷைத்தான். அந்த தலைமையை என்ன செய்யுது அப்படின்னு சொன்னா, நான் தௌபா செய்ய தயாராக இருக்கிறேன், மூசாவே நீங்க அல்லாஹ்விடத்துல போய் நீங்க கேட்டுட்டு வாருங்க. அவருக்கு சந்தோஷம். லஹிக்கைல மூசா, மூசாவின் பக்கம் அவங்களுடைய வார்த்தையை பார்த்தபடியே சிரிக்கிறாங்க. சந்தோஷம். நம்ம மக்கள்கிட்ட போய் சொல்லிக்கிட்டே இருக்கிறோம், தீனை எடுத்து நடங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறோம், யாரும் ஏற்றுக்கொள்ளல. ஏன்? மேப்படி அங்க இருக்கிறான், எல்லா இடத்துலயும் மேப்படியா இருப்பான். அதனால அசல் ஆசாமி என்ன செஞ்சிட்டான், தௌபா செய்ய முன் வரும் பொழுது நம்ம அல்லாஹ்வை போய் கேட்டு வருவோம். அல்லாஹ்ட்ட பேசக்கூடியவர். குர்ஆன் பல இடங்கள்ல நீங்க குர்ஆனை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா அதிகமான ஜுஸுகளில மூசா அலைஹிஸ்ஸலாம் பெயர் தான் வரும். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெயரை விட மூசா அலைஹிஸ்ஸலாம் உங்க சம்பவங்கள் தான் அதிகமாகவே குர்ஆன்ல வரும். மூசா அலைஹிஸ்ஸலாம் போறாரு, அல்லாஹ்ட்ட பேசுறாங்க, இதை மறந்துடுறாரு. அங்கேயும் என்ன செஞ்சுட்டான் ஷைத்தான், அல்லாஹ்ட்ட போய் பேசக்கூடிய கலாமுல்லா கலீமுல்லா அங்கேயும் மறக்கடிச்சிட்டான். இப்ப அல்லாஹ் கேட்டானா, நீ வர்ற வழியில ஒரு மனிதரை பார்த்திய, அவர் சொன்ன விஷயத்தை மறந்துட்டியப்பா. ஆமா, என்னோட சந்தோஷத்துல நான் மறந்துட்டேன், சந்தோஷத்துல நான் மறந்துட்டேன். இப்ப என்ன சொல்ல வராது? ஒண்ணுமில்லை, அல்லாஹ் சொன்ன கட்டளை. மூசா ஹதீஸ்ல பதிவு செய்யறாங்க, ஒண்ணுமில்லை, மூசா ஆதம் ஹயாத்தா இருக்கும் போது சஜிதா செய்ய சொன்னேன், இல்லா இப்லீஸ் செய்ய மாட்டேன்னு சொல்லிட்டான். ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவருடைய கபூர்ஸ்தான் இருக்குது. தலாசத்தும் சஜிதத்தும், 3 சஜிதா செய்ய சொல்லுங்க, அவருடைய தௌபாவை நான் ஏற்றுக்கொள்றேன். நல்லா சிந்தனை செஞ்சுப்பாங்க. எத்தனை செஞ்சாங்க? 3 சஜிதா. ஹயாத்தா இருக்கும்போது செய்ய மாட்டேன்னு சொல்லிட்டான். மீண்டும் அல்லாஹ் எங்க வர்றான், அந்த ஆதமுக்கு நீ சஜிதா செய்ய மாட்டேன் என்பதாக சொன்னாய் அல்லவா, அவர் மையத்தாக இருக்கக்கூடிய இடத்துல சென்று தலாச சஜிதா 3 சஜிதா அவர் செஞ்சிட்டா அப்படின்னு சொன்னா என்ன செஞ்சிடறா, என்ன செஞ்சிடறேன், என்னங்க செஞ்சிருவான், பாவத்தை மன்னிச்சிடுறேன். மூசா வர்றார், வந்து ரொம்ப சந்தோஷம், அல்லாஹ் உன்னுடைய பாவத்தை நான் இவ்வளவு எதிர்பார்க்கல, நான் இவ்வளவு இறங்கி இறைவன் இவ்வளவு இறங்கி வருவான் என்பதாக நான் எதிர்பார்க்கல, உனக்காக வேண்டி என்ற உலகத்தையே கெடுக்கக்கூடிய ஆசாமி, உனக்காக அல்லாஹ் இறங்கி வந்துட்டான். 3 சஜிதா செஞ்சான்னு வை, உன்னுடைய எல்லா பாவங்களும் மன்னிக்கப்பட்டு ஒட்டுமொத்த சமூகமே என்ன ஆயிரும், இன்னைக்கு சரியாயிரும். பள்ளிவாச இந்த ஜிம்மா ஒரு வாரம் ஜிம்மாவாகத்தான் இருக்கும். நல்லா சிந்தனை செஞ்சு பார்க்கணும். மூசா ஆழத்துக்கு என்ன விஷயத்தை சொன்னாங்களோ, ஷைத்தான்ட்ட அல்லாஹ்ட்ட இருந்து வாங்கி வந்து எந்த விஷயத்தை சொன்னாங்களோ அவன் சரியா இருந்தான் அப்படின்னு சொன்னா இன்னைக்கு நம்மெல்லாம் சரியா இருந்திருப்போம். எல்லா வக்திலையும் என்ன செய்யும், உள்வெளி எல்லா ஊர்களையும் எல்லா நாடுகளையும் பள்ளிகள் என்ன செய்யும், முழுமை பெற்று இருக்கும். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்து சொன்னார்களாம், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சொன்ன விஷயத்தை நீ ஆதமுடைய காலகட்டத்தில் சஜிதா செய்யாம இருந்தா ஒன்றும் பிரச்சனை இல்லை, 3 சஜிதா செஞ்சா என்ன செஞ்சிடறான், அல்லாஹ் மன்னிச்சிடுறேன் அப்படின்னு சொல்றான் அப்படின்னு சொல்லி ஷைத்தான்ட்ட வந்து மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க. இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில பெருமக்களே இதுதான் நடந்து கொண்டு இருக்கிறது.
இன்னைக்கு ஒரு நல்ல விஷயங்களை போதிக்கப்படுது அப்படின்னு சொன்னால் அவர் எவ்வளவு பெரிய ஆளாக இருந்தாலும் சரி, அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனம் பக்குவம் என்பது பெருமக்களே நம்மளிடத்தில் இல்லாமல் போய்விட்டது. அதை தொடரக்கூடியவங்களாக இருக்கட்டும், பேசக்கூடியவங்களாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் பெருமக்களே, அந்த ஷைத்தான் இப்லீஸுடைய வார்த்தை, அவன் சொன்ன வார்த்தையை சிரிச்சான். ஷைத்தான் சிரிச்சான். மூசா அலைஹிஸ்ஸலாம் சந்தோஷத்துல வர்றாரு. இவன் என்ன செய்யறான்? 3 சஜிதா செஞ்சீங்க அப்படின்னு சொன்னா ஒட்டுமொத்த பாவத்தையும் அல்லாஹ் மன்னிச்சிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டான்னு சொல்லும் பொழுது ஷைத்தான் விழுந்து விழுந்து சிரிச்சானா. மா வஜத்துல ஹையோன் அவன் சொல்றான். மா வஜத்துல ஹையோன். முசாவே அல்லாஹ்வுக்கு தெரியாதா? ஆதம் உயிரோட இருக்கும் போது நான் சஜிதா செய்யறேன். ஆதம் உயிரோட இருக்கும் போது அல்லாஹ் கட்டளை இட்டா, அப்பவே நான் சஜிதா செய்யல. மா வஜத்து ஹையோன். மௌத்தா போன பின்னாடி என்ன போய் சஜிதா செய்ய சொல்றீங்க? நான் எப்படி சஜிதா செய்வேன்? சிந்தனை பாருங்க. இங்க நம்ம என்ன விளங்குறோம் அப்படின்னு சொன்னா, மனிதர்கள் உயர்ந்தவர்கள், மனிதர்கள் சிறந்தவர்கள் என்று சொன்னால் யார்? அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு உலக மக்கள் அனைவரும் பாவம் செய்யக்கூடியவர்கள் தான். இறை கட்டளை சொல்லும் பொழுது அந்த இறை கட்டளை ஏதாவது ஒரு தருணத்திலே தன்னுடைய உள்ளத்திலே ஏற்று நான் சரியான மூமின் என்பதாக எந்த மனிதர், ஆண் மக்களாக இருக்கட்டும் பெண் மக்களாக இருக்கட்டும், தன்னுடைய வாழ்க்கை அமைத்துக் கொள்வார்களோ அவர்கள் மட்டும்தான் வலக்கது கர்ரம்னா பனி ஆதம் இந்த ஆயத்துக்கு கட்டுப்பட்டவர்கள். நல்லா சிந்தனை செஞ்சு பார்க்கணும். இந்த ஆயத்திற்கு கட்டுப்பட்டவர்கள் பெருமக்களை. எனவே நாம சொல்லிக்கிற முடியாது நாங்க ஆதமுடைய மக்கள், நாங்கள் சிறந்தவர்கள், எங்கள்கிட்ட தொழுகை இல்லை, ஆனா நாங்கள் மூமின், எங்கள்கிட்ட தொழுகை இல்லை, எங்கள்கிட்ட வணக்க வழிபாடுகள் இல்லை, எங்கள்கிட்ட இறை கட்டளை இல்லை, என்னென்ன விஷயங்களை எல்லாம் மார்க்கம் சொல்கின்றதோ எதுவுமே இல்லை, ஆனா நாங்க என்னங்க மூமின்கள், முஸ்லிம்கள், வலக்கது கர்ரம்னா பனி ஆதம் இந்த ஆயத்திற்கு கட்டுப்பட்டவர்கள் என்பதாக நாம் நினைத்துக் கொண்டிருக்கின்றோம். இப்படி நினைப்பீர்கள் என்பதாக தெரிவித்தார் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன். மனிதர்கள் எல்லாம் சிறந்தவர்கள் அல்ல என்பதாக அல்லாஹ் சொல்லல. மனிதர்கள் என்ற வார்த்தையே இந்த இடத்துல அல்லாஹ் பயன்படுத்தாததற்கு காரணம் பெருமக்களே, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்தில் இந்த பண்பு இருந்தது. அவர் சிறந்தவராக இருக்கின்றார். அவரை யார் முழுமையாக அந்த பண்புகளை பின்பற்றுவார்களோ அவர்கள் சிறந்தவர்கள். ஷைத்தானுடைய விஷயத்திலே அவனுடைய அந்த மமதை பெருமை இருந்தது. அவனை யார் பின்பற்றுகின்றார்களோ இவர்கள் உயர்ந்த படைப்பாக வலக்கது கர்ரம்னா பனி ஆதமியும் இந்த ஆயத்தில் என்ன செய்ய மாட்டாரு? கட்டுப்பட மாட்டார். நல்லா சிந்தனை செய்வாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலகட்டத்தில் ஒரு கிராமவாசி, கிராமவாசினா என்ன? இப்பொழுது எந்த கிராமமாக இருந்தாலும் சரி நடை உடை பாவனை என்ன செஞ்சுக்கிறோம் சரியாக அமைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டம். அப்பொழுது கிராமம் என்று சொன்னால் குக்கிராமம் என்னவென்று தெரியாது, பொது அறிவு இல்லை, எதுவுமே இல்லாத ஒரு மனிதர், ஜாஹிர் இப்னு ஹராம் என்று சொல்லக்கூடிய ஒரு மனிதர். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட பெரிய பரட்டத்தலையோடு அழுக்கான ஆடைகளோடு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்திலே வருவார்கள். ஏதாவது அந்த கிராமத்தில் விளையக்கூடிய விவசாய நிலங்கள்ல இருந்து பழங்களோ என்னென்ன விஷயங்கள் விளைகிறதோ அதை பிடிக்கிட்டு என்ன செய்வாங்க? முதல்ல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சன்னிதானத்தில் வந்து நபியை சொல்லுவாங்க, அருமை நாயகமே என்னென்ன தேவைப்படுதோ நீங்க எடுத்துட்டு கொடுங்க, நான் சந்தையில போய் என்ன செஞ்சிடுறேன் வித்துட்டு வர்றேன் அப்படின்னு சொல்லுவாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப பிரியமா இருப்பாங்க. ஏதோ ஒரு கிராமத்திலிருந்து வந்து பரட்டை தலையோடு அழுக்கான ஆடைகளோடு இவ்வளவு முஹப்பத்தாக பிரியமாக இருக்கின்றாரே என்பதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்வாங்க? பிரியப்பட்டு எடுத்துட்டு போன பின்னாடி தான் அவர் என்ன செய்வாரு? சந்தையில போய் அவருடைய வியாபாரங்களை தொடங்குவார். இப்படி இருக்க நேரத்தில் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் அவர் வியாபாரம் பார்த்து கொண்டிருக்கும் பொழுது கண்ணை பொத்துகின்றார். அங்கே சென்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜாஹிர் இப்னு ஹராம் என்று சொல்லக்கூடிய அந்த மனிதருடைய கண்களை பொற்றும் பொழுது எல்லாத்துக்குமே கோபம் வரும். திடீர்னு கண்ணை பொத்திக்கிட்டாங்க. வந்து சந்தையில வந்து வியாபாரம் பார்க்கக்கூடிய இடத்துல அவருக்கு கடுமையான கோபம் இருந்துச்சு. வியாபாரங்கள் ஓடிக்கிட்டு இருக்கும்போது யாரா கண்ணை போடுறது அப்படின்னு சொல்லிட்டு ரப்புல் ஆலமீன் எவ்வளவு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மேன்மைப்படுத்தி வைத்திருந்தார்கள் என்று சொன்னால் ஒரு வாசனை வரும். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உடலிலே இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பதிவு செய்யக்கூடிய வார்த்தைகள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உடலிலே ஒரு நறுமணம் வரும். அந்த நறுமணத்தை உலகத்தில் உள்ள எந்த நறுமணத்தாலும் என்ன செய்ய முடியாது? ஈடுகட்ட முடியாது. அப்படிப்பட்ட அவர்களுடைய உடல் அமைப்பு நறுமணம் கொண்டதாக இருந்தது என்பதாக இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பதிவு செய்வார்கள் ஒரு ஹதீஸிலே. இந்த மனிதர் கிராமவாசி கண்ணை பொற்றும் பொழுது ஒரு வாசனை வருகின்றது. அப்பொழுது புரிந்து கொண்டார்கள், இந்த தேசத்தில் இப்படி ஒரு வாசனையை யாரிடமும் நான் கண்டதில்லை, சுவாசித்ததில்லை.
அப்படி என்று சொன்னால் என் கண்ணை பொற்றியவர் உயர்ந்தவராக இருக்க முடியும். என் கண்ணை பொற்றியவர் அல்லாஹ்வினுடைய தொடர்புடையவராகத்தான் இருக்க முடியும் என்று சொல்லி நாயகமே என்பதாக சொல்கின்றார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சிரித்தவர்களாக தடவி விடுகின்றார்கள். அந்த ஸாயிர் இப்னு ஹராம் என்று சொல்லக்கூடிய மனிதரை பார்த்து மிகச் சிறந்தவர்கள், அல்லாஹ்விற்கும் அல்லாஹ்வுடைய ரப்பிற்கும் தொடர்புடைய மனிதராக இருக்கின்றார். உங்களை அடிமைகள் அப்பொழுது விலைக்கு வாங்கக்கூடியவர்களாக இருந்தார். இந்த ஸாயிர் இப்னு ஹராமை யாரும் விலைக்கு வாங்குகின்றீர்களா? வீட்டிலே வைத்துக் கொள்ளுங்கள். சிறந்தவர், அல்லாஹ்வுடைய தொடர்பில் இருக்கக்கூடியவர்கள், நாயகத்தினுடைய அன்பை பெற்றவர் என்பதாக சொல்லும் பொழுது அந்த மனிதர் சொன்னாராம், மைஷிர் அதல்லா. அந்த மனிதர் சொன்னாராம், நான் என்ன யார் அரபியில பதிவு செய்வார், நான் வெட்டு புழக்கத்தில் சொல்லுவாங்களே, ஒண்ணுமே இல்லாத பைசா, அரபி வார்த்தை, ஒண்ணுமே இல்லாத பைசா நாயகமே, எந்த மதிப்பும் இல்லாதவன். என்னுடைய தோற்றத்தை நீங்கள் பார்க்கவில்லையா? எந்த மதிப்பும் இல்லாத ஒரு செல்லா காசை எப்படி நீங்கள் மக்கள் வாங்குவார்கள்? எதை வைத்து நீங்கள் ஏலம் விடுகின்றீர்கள்? மக்களிடத்தில் சொல்லுகின்றீர்கள் என்பதாக சொல்லும் பொழுது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களாம், மையஸ்தரி ஹாதல்லா, ராமினிமா இப்படி சொல்லிவிடாதே, மையஸ்தரி ஹாதல்லா, அல்லாஹ்வுடைய தொடர்பை பெற்றவன் நீ, அல்லாஹ்வுடைய தொடர்பை பெற்றவன் நீ. எனவே மக்களுக்கு பிரியப்படாதவராக நீ இருக்கலாம், நாயகத்திற்கும் அல்லாஹ்விற்கும் பிரியம் கொள்ளக்கூடியவர் நீ, உயர்ந்த படைப்பு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீ உயர்ந்த படைப்பு என்பதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும் பொழுது அந்த சஹாபி, அந்த கிராமவாசி அழுகின்றார். அவர்தான் சொன்னார்களாம், சஹாபாக்களிடத்திலே உயர்ந்தவர் தாழ்ந்தவர், பரட்டை அழுக்கை இதுவல்ல அல்லாஹ் விரும்புவது கிடையாது. வலக்கது கர்ரம்னா பனி ஆதம், அந்த ஆதமினுடைய தொடர்புடைய மக்கள் யார் என்று சொன்னார், அவர்களுடைய ஆதமினுடைய என்ன நற்பண்புகள் ஆதமிடத்தில் இருந்ததோ அந்த நற்பண்புகள் யாரிடமெல்லாம் இருக்குமோ அவர்கள்தான் வலக்கது கர்ரம்னா பனி ஆதம், இவர்கள்தான் மனிதர்களின் உயர்ந்த படைப்பு என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஆயத்தை சொல்லி காமித்தார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வாழக்கூடிய வாழ்க்கை சில காலம், பெருமக்களே, வாழக்கூடிய வாழ்க்கை சில காலம், இந்த வாழ்க்கையிலே நாம் சரியாக நம்முடைய தொடர்புகளை இறை கட்டளைக்கு இணங்க நாம் பயன்படுத்தி கொண்டோம் என்று சொன்னால் நாம் ஜெயம் பெற்றோம். இல்லை, நாங்கள் எவ்வளவுதான் சொன்னாலும் எங்களுடைய வாழ்க்கை வழிமுறைகள் இப்படித்தான் இருக்கும் என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய அத்தியா இல்லா இப்லீஸை தவிர எல்லாரும் சிறந்தவர்களாக ஆகிவிடுகிறார் என்று சொன்னால் இப்லீஸுடைய அவர்கள் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இப்லீஸுடைய வாழ்க்கை தான் நமக்கு என்ன செய்யப்படும், கிடைக்குமே ஒழிய ரப்புடைய நெருக்கமும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஹப்பத்தும் கிடைப்பதற்கு தகுதியற்றவர்களாக நாம் ஆகிவிடும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அப்படிப்பட்ட உலகத்தில் நம்மை மட்டுமல்லாமல் உலகத்திலே வாழக்கூடிய அனைத்து மக்களையும் அல்லாஹ்வுடைய பண்பையும் இறை கட்டளையும் இறையஞ்சி கேட்டு நல்லடியார்களாக வாழக்கூடிய ஒரு வாய்ப்பை ரப்புல் ஆலமீன் ஏற்படுத்தி கொடுப்பானாக. ஆமீன். வ ஆகிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.